இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற வசனம். அப்படியா இந்த வார்த்தையை நான் பார்க்கும்பொழுது உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னன்னா, நம்ம கைவிடப்பட்ட நிலைமையிலும் நெகிழப்பட்ட நிலைமையிலையும் கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் இல்லாத இருக்கிற சமயத்தில் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட இடைப்படுவதனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அப்படி என்ன வசனம்? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாத இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. நமக்கு தலைமுறை தலைமுறையாக ஒரு மகிழ்ச்சி. நமக்கு நம்ம தலைமுறை மாற்றம் இல்லை, வரப்போகிற ஒவ்வொரு தலைமுறையிலும் மகிழ்ச்சி. நம்ம மூலமாக மகிழ்ச்சி உண்டாக்க வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக சஞ்சலமும் தவிப்பும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியே இல்லை. என் வாழ்க்கை இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனே, நான் ஒரு வறண்ட நிலமாய் இருந்து கொண்டிருக்கிறேனே, நான் ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு செழிப்பான ஒரு மகிழ்ச்சியில் நான் இல்லையே, எல்லாரும் போல தானே நானும் இருந்தேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமைன்னு ஒருவேளை இந்த நாளில் நீர் அங்காளித்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படுவதனால நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வார்த்தை வசனங்களை நீங்க பிடித்து கேளுங்க. அவர் தலைமுறை தலைமுறைக்கு நம்மளை மகிழ்ச்சியாக வைக்க போகிறார். அதனால நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில நெகிழப்பட்ட நிலைமையில நாம் இருந்து கொண்டிருக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நம்மளை நித்திய மகிழ்ச்சியாய் தலைமுறை தலைமுறையாக வைக்க அவர் விரும்புகிறார். அதனால நீங்க இதை பார்த்துட்டு சோர்ந்து போயிட்டு அப்படியே நீங்க சம்பித்து போய் இருந்து கொண்டிருக்கலாம். நீங்க வேற யாரையும் பார்க்காதீங்க, இதுக்காக வேற எதையும் நீங்க செய்யாதீங்க. யாரோ நீங்க கேட்டு கொண்டிருக்கலாம், எங்கேயோ நீங்க கேட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை வசனங்களை நீங்க விசுவாசித்து கேட்டு பாருங்க. நிச்சயமா இது தலைமுறை தலைமுறைக்காக, ஒரு தலைமுறை அல்ல, உங்க தலைமுறை தலைமுறை, இது கர்த்தருடைய சந்ததி, இது கர்த்தருடைய தலைமுறை. அவருடைய வருகை நாட்கள்ல நிச்சயமா அது வரைக்கும் மகிழ்ச்சியாக நம்மளை வைப்பார். நீங்க விசுவாசிங்க. அதே போல இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்ட அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா வரப்போகிற நாட்கள்ல அற்புதமான வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறார். நீங்க எதிர்பாருங்க. உங்க வாழ்க்கையை, நொந்து போன வாழ்க்கையை ஒரு சமாதானமான வாழ்க்கையாய் மாற்ற போறார். காரியங்களை வாய்க்க பண்ண போற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன்.